ஓம் சாந்தி. 3/7/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தில் நீங்கள் அதிசயமான நடிகர்கள் ஆவீர்கள். இது அனாதியான நாடகம் ஆகும். இதில் கொஞ்சம் கூட மாற்றம் ஏற்பட முடியாது. கேள்வி: எந்த ஆழமான ரகசியத்தை புத்திசாலிகள் மற்றும் தொலைநோக்கு பார்வை உள்ள குழந்தைகளால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும்? பதில்: மூலவதனத்திலிருந்து தொடங்கி முழு நாடகத்தின் முதல் இடை கடைசியின் ஆழமான ரகசியத்தை தொலைநோக்கு பார்வையுள்ள குழந்தைகள்தான் புரிந்து கொள்ள முடியும். விதை மற்றும் மரத்தின் அனைத்து ஞானமும் அவர்களின் புத்தியில் இருக்கும். இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தில் சரீரம் என்ற ஆடையை அணிந்து நடித்து கொண்டிருக்கும் ஆத்மா என்ற நடிகன் சத்யுகத்திலிருந்து தொடங்கி கலியுகம் வரை நடிக்க வேண்டும். எந்த நடிகரும் இடையில் திரும்பிச் செல்ல முடியாது. பாடல்: நீ இரவை உறங்கி கழித்தாய். ஓம் சாந்தி. இந்த பாடலை குழந்தைகள் கேட்டீர்கள். இப்போது இதில் ஏதோ ஒரு வார்த்தை சரியாகவும் உள்ளது, சில தவறாகவும் இருக்கிறது. சுகத்தில் நினைவு செய்வதில்லை, அதாவது சுகத்தில் இறைவனை நினைப்பதில்லை. துக்கமும் நிச்சயம் வரவேண்டியுள்ளது. துக்கம் ஏற்படும்போது சுகத்தை கொடுப்பதற்காக தந்தை வரவேண்டியுள்ளது. இப்போது நாம் சுகதாமத்திற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் என்று இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தெரியும். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம். முதலில் முக்தி, பிறகு ஜீவன் முக்தி ஏற்படுகிறது. சாந்தி தாமம் என்பது வீடாகும். அங்கே நடிப்பு எதுவும் நடிக்கப்படுவது இல்லை. நடிகர்கள் வீட்டுக்கு சென்று விடுகின்றனர். அங்கே யாரும் நடிப்பை நடிப்பதில்லை. நடிப்பு மேடையில் நடிக்கப்படுகிறது. இதுவும் கூட மேடை ஆகும். எல்லைக்குட்பட்ட நாடகத்தைப் போல இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம் ஆகும். இதன் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை தந்தையை தவிர வேறு யாரும் வந்து புரிய வைக்க முடியாது. உண்மையில் இந்த யாத்திரை அல்லது யுத்தம் என்ற வார்த்தைகள் புரிய வைப்பதற்காக மட்டுமே பயன்படுகின்றன. மற்றபடி இதில் யுத்தம் முதலான விஷயங்கள் எதுவும் இல்லை. யாத்திரை என்பதும் ஒரு வார்த்தையாகும். மற்றபடி அது நினைவைத்தான் குறிக்கிறது. நினைவு செய்து செய்து நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். இந்த யாத்திரை முழுவதுமே இங்கேதான் நடக்கிறது. எங்கும் செல்ல வேண்டியதில்லை. தூய்மை அடைந்து நம்முடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. தூய்மையற்றவர்கள் செல்ல முடியாது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவாகிய எனக்குள் முழு சக்கரத்தின் நடிப்பு உள்ளது. இப்போது அந்த நடிப்பு முடிந்துவிட்டது. தந்தை எளிமையான வழி கொடுக்கின்றார். என்னை நினைவு செய்யுங்கள். மற்றபடி இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், எங்கும் செல்வதில்லை. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மை அடைந்து விடுவீர்கள் என தந்தை வந்து சொல்கிறார். யுத்தம் எதுவும் கிடையாது. தன்னை தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆக்க வேண்டும். மாயையின் மீது வெற்றி அடைய வேண்டும். பாரதம் சத்தோ பிரதானமாக இருந்தது. 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைய வேண்டும் என்று குழந்தைகள் அறிவார்கள். அதில் கண்டிப்பாக மனிதர்கள் தான் இருப்பார்கள். நிலம், பூமி மாற்றத்தை அடையாது. நாம் சத்தோ பிரதானமாக இருந்தோம், பிறகு தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம். இப்போது மீண்டும் சத்தோ பிரதானம், அதாவது முழு தூய்மையாக ஆக வேண்டும் என்று இப்போது நீங்கள் அறிவீர்கள். வந்து எங்களை தூய்மையற்றவரில் இருந்து தூய்மையானவராக ஆக்குங்கள் என்று மனிதர்கள் கூப்பிடவும் செய்கிறார்கள். ஆனால் அவர் யார், எப்படி வருகிறார் என்பதை சிறிதும் அறியவில்லை. இப்போது பாபா உங்களை புத்திசாலிகளாக ஆக்கியுள்ளார். எவ்வளவு உயர்ந்த பதவியை நீங்கள் அடைகிறீர்கள். அங்குள்ள ஏழைகள் கூட இங்குள்ள செல்வந்தர்களையும் விட மிகவும் உயர்ந்தவர்கள் ஆவார்கள். எவ்வளவோ பெரிய பெரிய ராஜாக்கள் இருந்தனர். செல்வம் நிறைய இருந்தது. ஆனால் விகாரிகளாக அல்லவா இருந்தனர். இவர்களை விட அங்குள்ள சாதாரண பிரஜைகள் கூட மிக உயர்வானவர்களாக இருப்பார்கள். பாபா வித்தியாசத்தை பற்றி விளக்குகின்றார். ராவணனின் நிழல் விடும் பொழுது மனிதர் ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்களாக, பதீத்தர்களாக ஆகிவிடுகின்றனர். விகாரமற்ற தேவதைகள் முன்பு சென்று தன்னை தூய்மையற்றவர்கள் என்று சொல்லி தலை வணங்குகின்றனர். தந்தை இங்கே வருகின்றார் என்றால் சட்டென்று உயர்ந்த நிலைக்கு ஏற்றி வைத்து விடுகின்றார்.
ஒரு வினாடியின் விஷயமாகும் இது. இப்போது தந்தை ஞானத்தின் 3ஆம் கண்ணை குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் விசாலமான பார்வை உள்ளவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். மேலே மூலவதனத்தில் இருந்து தொடங்கி முழு நாடகத்தின் சக்கரம் வரை உங்கள் புத்தியில் நினைவிருக்கிறது. எல்லைக்குட்பட்ட நாடகத்தை பார்த்துவிட்டு வந்து சொல்கின்றனர் அல்லவா, என்னென்னவெல்லாம் பார்த்தோம் என்று. புத்தியில் நிறைந்திருப்பதை அவர்கள் வர்ணிக்கிறார்கள். ஆத்மாவில் நிரப்பிக் கொண்டு வருகிறார்கள். பிறகு வந்து பிறருக்கு சொல்கிறார்கள். இதுவோ எல்லைக்கப்பாற்பட்ட விஷயங்கள் ஆகும். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தின் முதல் இடை கடைசியின் ரகசியம் இருக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. புத்தியை ஞான சிந்தனையில் மும்முரமாக ஈடுபடுத்தும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனிமையில் சென்றமர்ந்து ஞானத்தை மனன சிந்தனை செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்து உண்மையான வருமானத்தை ஈட்ட வேண்டும். 2. தொலைநோக்கு பார்வை உள்ளவராகி இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து நடிகர்களின் நடிப்பையும் சாட்சியாகி பார்க்க வேண்டும். வரதானம். இனிமைத்தன்மை என்ற வரதானத்தின் மூலம் சதா முன்னேறி செல்லக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மா ஆகுக. இனிமைத்தன்மை என்பது அப்படிப்பட்ட விசேஷமான தாரணை ஆகும். அதாவது அது கசப்பான பூமியை கூட இனிமையானதாக ஆக்கிவிடும். யாருக்கேனும் 2 மணித்துளிகளுக்கு இனிமையான திருஷ்டி கொடுக்கிறீர்கள், இனிமையான வார்த்தைகளை அவருடன் பேசுகிறீர்கள் என்றால் எந்த ஒரு ஆத்மாவையும் சதா காலத்திற்கும் நிரப்பி விடுகிறீர்கள் என்று அர்த்தம். 2 மணித்துளிகளின் இனிமையான திருஷ்டி மற்றும் வார்த்தைகள் என்பது அந்த ஆத்மாவின் சிருஷ்டியையே, அதாவது உலகையே மாற்றிவிடும். உங்களுடைய இனிமையான 2 வார்த்தைகள் கூட சதா காலத்திற்கு அவர்கள் மாறுவதற்கான கருவியாக ஆகிவிடும். எனவே இனிமை என்ற வரதானத்தை சதா தன்னுடையதாக வைத்துக் கொள்ளுங்கள். சதா இனிமையாக இருங்கள். அனைவரையும் இனிமையாக ஆக்குங்கள். ஸ்லோகன். ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஏற்றுக்கொண்டவராக ஆகுங்கள். அப்பொழுதுதான் ராஜயுக்த் ரகசியம் அறிந்தவராக நீங்கள் ஆவீர்கள். ஒவ்வொரு சூழ்நிலையையும் ஏற்றுக்கொண்டவராக ஆகுங்கள். அப்பொழுது நீங்கள் இரகசியத்தை அறிந்தவராக ராஜயுக்தாக ஆகிவிடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து சிரேஷ்டமான சேவைக்கு கருவியாகுங்கள். எப்பொழுது அனைத்து எண்ணங்களும் சாந்தமாகி ஒரே ஒரு தந்தை மற்றும் நான் என்ற சந்திப்பினுடைய அனுபவத்தின் சங்கல்பம் இருக்குமோ அப்பொழுது சங்கல்ப சக்தி சேமிப்பு ஆகிறது. மேலும் யோகம், அதாவது தந்தையின் நினைவு, நம்மை சக்திசாலியாக ஆக்குகிறது. இதற்காக தனக்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி மற்றும் தாண்டி செல்லக்கூடிய சக்தியை தாரணை செய்யுங்கள். எண்ணங்களின் மீது முழுமையான கட்டுப்பாடு இருக்க வேண்டும். தளர்ந்த நிலை இருக்கக்கூடாது. ஒருவேளை எண்ணங்களை கட்டுப்படுத்த ஒரு வினாடியையும் தாண்டி அதிகமான நேரம் ஆகிறது என்றால் தனக்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி பலவீனமாக இருக்கிறது என்று அர்த்தம். நல்லது. ஓம் சாந்தி.